அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து செல்னியம் டெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி செல்னியம் டெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் வித் NUnit ஃப்ரேம்ஒர்க். ஃப்ரேம்ஒர்க்னா இது வந்து டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க், யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜ் ஆட் பண்ணுறோம். Selenium Webdriver, Selenium support பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிரைவர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் டெமோ சைட் வந்து டெமோ பிளேஸுங்கிற ஒரு சைட் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு நீங்கள் எந்த சைட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெர்ஷன் வச்சு ப்ரௌசர் இனிஷியலைஸ் பண்ணுறது, இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரௌசர் வெர்ஷன் வந்து மந்த்லி வைஸு இல்லை வந்து ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதையே வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைம் மாறிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரௌசர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேக்கேஜஸில் போயிட்டு ப்ரௌசர் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து வெப்டிரைவர் மேனேஜருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா C# கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக இதில் நீங்கள் நம்ம ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், செல்னியம் டெஸ்ட்டு. இல்லைனா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நான் சொன்ன மாதிரி யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, மைக்ரோசாஃப்டோட டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு, ஸோ NUnitோட யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து NUnit யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக NUnit தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க. NUnit அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் நேம் Selenium Practice. Not empty. ஓகே, லென்த் அக்செப்ட் பண்ண ப்ராஜெக்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ லிமிட்டடாக ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. Selenium டெமோ. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக ஃப்ரேம் ஒர்க் வரும், .NET ஃப்ரேம் ஒர்க்கு 6 எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ டிஃபால்ட் கிளாஸ், ஸோ யூனிட் டெஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே நமக்கு இந்த மெத்தட்லாம் வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க, டிபெண்டன்சி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் NUnit டெஸ்ட்டோட டிபெண்டன்சிஸ். NUnit அனலைசர், NUnit டெஸ்ட் அடாப்டர், அப்புறம் நம்ம செலக்ட் பண்ண .NET மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜு. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் பேக்கேஜ் வந்து லோட் ஆயிரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா டெஸ்ட் ரன் பண்ணும்போது செட்டப் கிளாஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதை தான் லொக்கேட் பண்ணும். அதனால் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு செட்டப்பு தான் இருக்கணும். கமெண்ட் பண்ணிடுங்க, Ctrl+K or Ctrl+C செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆயிரும்.
இப்போது ரைட் கிளிக் ப்ராஜெக்ட் நேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு add new class class name browser. ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். access modifier public. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசருங்க கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல்னியம் ரிலேட்டட் டிபெண்டன்சிஸ் அதாவது பேக்கேஜஸ்லாம் ஆட் பண்ணோம். இது வந்து NUnit ஃப்ரேம்ஒர்க்கோட டிபெண்டன்சிஸ். ஸோ செல்னியம் ரிலேட்டட் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் நியூ கட் பேக்கேஜ் இல்லைனா ப்ராஜெக்ட் லெவலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் நியூ கட் பேக்கேஜ் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேக்கேஜஸ்லாம் வரும். நம்ம வந்து அடிஷ்னலாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம இங்கே ஏற்கனவே காமிச்ச மாதிரி செல்னியம் வெப் டிரைவர், செல்னியம் சப்போர்ட்டு, க்ரோம் டிரைவர், ஸோ இந்த 3 பேக்கேஜும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ செலினியம் டைப் பண்ணீங்க அப்படின்னா செல்னியம் வெப் டிரைவர். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல் செல்னியம் சப்போர்ட் பேக்கேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம க்ரோம் டிரைவர் தேவை. ஸோ க்ரோம் டிரைவரோட வெர்ஷன் பேக்கேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரைவர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிரைவர் வேரியபிள் வந்து ஆன் த டாப் குளோபலாக க்ரியேட் பண்ணுறோம். ஐ வெப் டிரைவர் C# அப்படிங்கிறதுனால ஐ வரும். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ். டிரைவர் செமிகோலான் கொடுத்துவோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி NUnit ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ வந்து செட்டப் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே ஓவர் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். A method to be called immediately before each test run. ஸோ ஈச் டெஸ்ட் ரன்னா நம்ம டெஸ்ட்டுங்கிற ஒரு அட்ரிபியூட்டு, ஒவ்வொரு டெஸ்ட் அட்ரிபியூட்டும் ஒவ்வொரு மெத்தட். பப்ளிக் வாய் டெஸ்ட் 1. ஸோ இது வந்து மெத்தட் நேம், டெஸ்ட் கேஸ் நேம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று வந்து இங்கே ப்ரௌசர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு குளோபலாக. செட்டப்புக்குள்ளே நம்ம வந்து டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணுறோம். க்ரோம் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணுறோம். டிரைவர் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர். ஓகேங்களா. ஸோ நம்ம க்ரோம் டிரைவர் ஓகே இது இருக்கட்டும். ஸோ இந்த டெஸ்ட்டு மெத்தடுக்கு முன்னாடி இது ரன் ஆகிறதுனால இது இந்த செட்டப் மெத்தட் ரன் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரோம் டிரைவர் மெத்தட்ஸ், அதாவது நிறைய என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த டிரைவர் வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். அதிலேருந்து குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கனால நம்ம டிரைவர் இந்த மெத்தடுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே எத்தனை மெத்தட் இருந்தாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். டிரைவர் டாட் இப்போ வந்து ப்ரௌசரை லோட் பண்ண போகிறோம். ப்ரௌசர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, ப்ரௌசர் லான்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் URL லோட் பண்ணுறோம். டிரைவர் டாட் நேவிகேட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் go to URL.
டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம இந்த யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணணும். யூஆர்எல் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு இதோட முடிஞ்சது. டெஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டியர் டவுனுங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ அந்த அட்ரிபியூட் வச்சு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் வாய்ட் டியர் டவுன். ஸோ இங்கே வந்து டிரைவர் கால் பண்ணுறோம். டிரைவர் டாட் குவிட் ஆர் க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போனீங்க அப்படின்னா செல்னியம் டெமோ இங்கே இருக்கு இல்லைங்களா. டெஸ்ட் 1ங்கிற மெத்தட் வந்து இங்கே டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரௌசர் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ரன் ஆகும். டெஸ்ட்டில் அதாவது யூஆர்எல் லோட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ லான்ச் ஆகிட்டு ப்ரௌசர் லான்ச் ஆகிட்டு யூஆர்எல் லோட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரௌசர் ஒவ்வொரு மந்த்தும் அப்டேட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற பேக்கேஜ் வெர்ஷன் வந்து அதே தான் இருக்கும். நீங்கள் இங்கே போய் அப்டேட் பண்ணுற வரலும், இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணுற வரலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேக்கேஜ் ஆட் பண்ணும்போது எது இருந்ததோ அதே வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. நம்ம வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெப்டிரைவர் மேனேஜருங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். வெப்டிரைவர் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ ப்ரௌசர் லான்ச் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி வெப்டிரைவர் மேனேஜர் ஸோ ஆட்டோமேட்டிக் செல்னியம் வெப்டிரைவர் பைனரிஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் பண்ணிக்கும். வெப்டிரைவர் செலக்ட் ஆகிடுச்சுங்களா. வெப்டிரைவர் பேக்கேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ அந்த வெப்டிரைவர் கோடை வந்து இங்கே எழுதுகிறோம். அதாவது இந்த டிரைவர் ஆப்ஜெக்ட் குரோம் டிரைவர் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே. ஸோ அதனோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அதனோட கமெண்ட். நியூ வெப்டிரைவர் மேனேஜர். ஸோ நியூ WebDriver manager dot driver manager dot so open close parenthesis போடணும். சாரி இது தேவையில்லை. நியூ driver manager setup driver. ஸோ இதுக்குள்ள நியூ chrome configs.
Chrome config, setup driver, new Chrome config. Using Webdriver manager. ஓகேங்களா, ஸோ Chrome config ஆட் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டெஸ்ட்டு லான்ச் பண்ணி ப்ரௌசர் லான்ச் பண்ணி யூஆர்எல் லோட் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வெர்ஷன் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ண வேணாம், பேக்கேஜஸில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம், டைரெக்டாக கரண்ட் வெர்ஷனை லோட் பண்ணி எனக்கு ரன் பண்ண அப்படிங்கும்போது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் வெர்ஷனில் மட்டும் நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வெர்ஷன் பேக்கேஜஸில் போயிட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா வெப்ட்ரைவர், க்ரோம் டிரைவர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரோம் டிரைவர் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாலுக்கு போனீங்க அப்படின்னா க்ரோம் டிரைவரில் போயிட்டு ஸோ வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.